ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை இன்னசென்ட் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள் அப்போல்லாம் எல்லாருமே டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனால் ஜங்குக்கு நாட்டையோட ரூம் டோர்கிட்டேயே நிற்கிறாரு. ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை ஸ்லீப் பண்ணதுக்கு சேஞ்ச் பண்ண போயிருப்பாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஆனால் டோர்கிட்ட நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றுட்டு நக்கலாக ஜெனி கிச்சனில் இருந்து வெளியே வர மோமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஏன் டேடி பேக்கப் பண்ணுற? வா, உனக்கு ஏற்கனவே ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும்னு திங்க் பண்ணி வச்சுருந்தேன். மாமன் ஸ்டெப்பில் இருந்தால் தள்ளி விட்ற, அதை வர நக்கலாக நோட் பண்ணுறியா? வா 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 அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜெனியை நோட் பண்ண, ஜெனி அதேமாரி ஸ்டெப்பில் மேலே வந்துடுவா. மேலே வந்தால் எப்படி டேயோட மாமோட ஃபீட்டு வலிக்கு கீழே விழுற மாதிரி ஹோல் ஒர்க்கே பண்ணியிருப்பான். அதே ஒர்க்கை தான் இப்போ நம்ம ஜங்குக்கு பண்ணியிருக்காரு. அவள் வாட்டரை ஊட்டுனா, ஆனால் நம்ம ஜங்கு காயில் கொட்டி வச்சுட்டு ஜெனிக்காகவே வெயிட் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அங்கே கொண்டு வந்து வீட்டை வைக்க அழுக்கு வலுக்குடு மேலே இருந்தே எப்படி டேயோட மாம் ரோலிங்கில் வந்தாங்களோ அதே மாதிரி ஜெனி ரோலிங்லேயே வந்து கத்தி கட்டுற அழுதப்படி கீழே விழுவாளா. இந்த மாதிரி விழுறத பார்த்துட்டு ஹக்கு பண்ணுறியா? ஹக்கு ஹேண்ட்ஸ் இருக்க போய் தானே பேக்கக்கு பண்ண. இனி ஹேண்ட்ஸுக்கு ஒரு 4 days to 5 days ஒரு கிடையாது. ஹக் பண்ண ஹேண்ட்ஸை என் ஹேண்ட்ஸாலே தாண்டி உடைக்கணும். என்ன பண்ண? ஹவுஸ்குள்ளே இருக்கியே, வெளியே இருக்கணும். நீ உன்னை வேற மாதிரி கவனிச்சிருந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒர்க்கையும் சிறப்பாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி தன்னால் பனிஷ் பண்ண முடியல, இருந்தாலும் அவளுக்கு அடிபட்டுருச்சுங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த சவுண்டை கேட்டு அவங்கவுங்க ரூம்குள்ளே இருக்க எல்லாருமே அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்தா ஜங்குக்குமே கரெக்டாக டோர்கிட்டே நின்றவர் அந்த மூமெண்ட்டு நடந்த மாதிரியும் வந்த அப்பண்டா எட்டி பார்த்த மாதிரியும் நோட் பண்ணாட்டே கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜெனி மேலேருந்து கீழே விழுந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். ஸ்டெப்பில் ஆயில் கொட்டி இருக்கட்டும், அதில் வீட்டை வச்சுட்டு தான் விழுந்துருக்கானுங்கிறதையும் மொத்தமாக நோட் பண்ணால் நம்ம டேடம் இப்படி கீழே ஜெனி பக்கத்தில் நின்றவர் அப்படியே திரும்பி ரூம் கிட்ட நிற்கிற ஜங்குக்க பார்க்குறாரு. இப்போ எதுக்கு என் டாடி என்ன பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணால் அவனுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜெனிகிட்ட கேட்கவும், இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜங்குக்காக தான் இருக்கும். வேணும்னே இந்த மாதிரி ஆயிலை கொட்டி விட்டு என்னை தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜெனி பயங்கரமாக கட்டுனா. ஏய், தேவையில்லாமல் ஏன் நம்ம வச்சு இதை பேசினேன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்தே அடிப்பேன்டி, நான் கொட்டினட்ட நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி மேலே இருந்தே நம்ம ஜங்கு கட்டுறாரு. இந்த மாதிரி கத்திட்டு, நீ கீழே வலிக்க விழுந்து அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா? கண்ணை எங்கே வச்சுட்டு வந்த? கீழே ஃப்ளோரை பட்டு வச்சுட்டு வரணும், மேலே பார்த்து வச்சுட்டு வந்தா இப்படி தான் வலிக்க விழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அசால்ட்டாக ரூமுக்குள்ளே போனால், ஜங்குக்கு நான் சும்மாவே விட மாட்டேன்டா, இத்தனை தடவை என்னை ரோலிங்கில் வர வச்சுட்டேனடா, ஹேண்ட்ஸில் ஐயோ லெக்லலாம் பயங்கரமாக அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி இந்த மாதிரி நோட் பண்ணேன். ஜெனியோட ரூமுக்கு ஜெனியோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போனேன். நேராட்டே பெட்ரூமுக்குள்ள என்ட்ராகி ஜங்குக்கு பக்கத்தில் கோவமாக வந்து நின்னேன். என்னாச்சு டாடி, ஏன் இவ்வளோ கோவமாக வந்து நிற்கிறீங்க? ஜெனிக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக அடிபடலையே அப்படிங்கிற மாதிரி செலவும். ஜங்குக்கு இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணது நீ தானே, என்ன நீங்களும் ஜெனி மாதிரியே பேசுகிறீங்க? ஏன் ஹேண்ட்ஸில் மட்டும்தான் ஆயில் பாட்டில் இருக்கா? ஹவுஸில் யாருமே ஆயில் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா? அந்த மாதிரி பேசினேன். ஜங்குக்கிட்ட எனக்கு க்ளோஸாக வந்து உட்காந்துட்டு, போய் சொல்லாத ஜங்குக், நீ தான் அந்த மாதிரிலாம் பண்ணியா? எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கேன்? அப்போ இந்த ஹவுஸில் யாருக்கு அடிப்பட்டாலும் அதுக்கு நான் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி செலவும். ஜங்குக், தேவையில்லாத பேசாத, அவளை தள்ளி விட்டது நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கு உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணது நீ யாரா இருக்கணும், நீ தானே இந்த மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ண. என்ன டாடி சும்மா தேவையில்லாமல் இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்க? நான் பண்ணிட்டு இப்படி ரூம்குள்ளேருந்து வெளியே வந்துருப்பேன், பண்ணுறதா இருந்தால் தான் ஜெனி பக்கத்தில் தானே நின்றுருப்பேன். ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணது நீ தான், நீ மட்டும்தான். இங்கே பாரு ஜங்குக், இங்கே என்ன பாரு, நான் உன்னோட டேடி, நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன், உனக்கு நிறைய லவ் கொடுக்க திங்க் பண்ணுறேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணக்கூடாது. ஹவுஸில் இருக்க எந்த ஒரு பர்சன்டையும் இந்த மாதிரி நீ பனிஷ் பண்ணக்கூடாது. அவள் என்ன பண்ணாலும் சரி, அவள் என்ன மாதிரி ப்ளே பண்ணாலும் சரி, அவகிட்ட நீ இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணக்கூடாது.
இந்த ஒர்க்கை பண்ணது நீடான்ங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்கே பாரு ஜங்குக், உன் டாடி சொல்கிறத கேட்ப. நான் சொல்கிற அந்த சொல்லுக்கு உன்கிட்ட ரெஸ்பெக்ட் இருக்குன்னு திங்க் பண்ணுறேன். இன்னொரு டைம் நீ இந்த மாதிரி ஜெனிக்கிட்ட ப்ளே பண்ண, அப்புறம் நான் இந்த மாதிரி உன்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது. டாடி உன் கூட இருக்க சொல்ல அதர் பர்சன்ஸ் கிட்ட ப்ளே பண்ணக்கூடாது. உனக்கு கோவம் வந்தால் என்கிட்ட ப்ளே பண்ணு. யார் மேலேயும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ப்ராப்ளத்தை பண்ணக்கூடாதுங்கிற மாரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு என்ன ஜெனிக்காக என்னையே திட்டுற நீ அப்படிங்கிற மாரி கோவமாக ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனா அப்படியே ஜங்கு கூட சீக்ஸை 2 பக்கம் ஹேண்ட்ஸாலையும் கப் பண்ணபடி எனக்கு தெரியும் ஜங்குக், உனக்கு எந்த அளவுக்கு ஜெலஸ் ஆகும், எந்த அளவுக்கு பொசசிவ் ஆகும், எந்தெந்த டைட்டில் எப்படி நடந்துப்பேனுங்கிற ஹோல் மூமெண்ட்டும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஒர்க்கை பண்ணது நீ தான். இங்கே பாரு, அவள் கோவத்தை கொஞ்சம் பிரேக் பண்ணு. ஜெனிக்கு மேரேஜ் ஆகி அவள் ஹவுஸை விட்டு வெளியே போயிடுவா. அது தண்டி அவள் என்ன பண்ணாலும் அதை கண்டுக்காத. இந்த டேடிக்காக இந்த ஒரு ஒர்க்கை மட்டும் பண்ணு. டேடிக்கு கண்டிப்பாக நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கன்னு நினைக்கிறேன். இந்த டேடியோட ஆர்டரை நீ ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மேரேஜ் முடியிட்டுண்டியும் அவள் என்ன பண்ணாலும் சரி, நீ இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணக்கூடாது. இன்னொரு டைம் இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ண, அப்புறம் உன் டேடி எந்த மாதிரி நான் உன்கிட்ட பிஹேவ் பண்ணுவேனுங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து போவாரா. அந்த மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு, சரி ஓகே, நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னேன். திரும்பவும் ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்கு கூட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணபடி சரி வா அமைதியாக ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஹக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணோம். ஜொங்குக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜொங்குக்கு அப்படியே நேராக ஹாலுக்கு வருவார். அந்த மாதிரி வந்துட்டோம். ஜெனியை ஹேண்ட்ஸில் கட்டுப்போட்ட பொசிஷன்லேயே ஜொங்குக்கு பார்த்துட்ருக்கா. என்னோட மாமோட ஹேண்ட்ஸில் கட்டுப்போட வச்சலடி, என்கிட்ட இருந்து டே பிரிக்கணுன்ட்டு ஆன்ட்டிக்கு கட்டுப்போட வச்சு பனிஷ் பண்ணல. எப்படி இருக்குது ஹேண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பாட்டுட்டு ஜெனிக்கு ஆப்போசிட்லேயே வந்து காலுக்கு மேலே காலை போட்டுட்டு டாடி நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி டே கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டோம். இப்படி கார்டன் சைடில் நிற்கிற நம்ம டாடி டாடி டாடிங்கிற மாதிரி ஜொங்கு கத்துறதை கேட்டுட்டு இவன் ஏன் இந்த கட்டுறான், டேன்னு கூப்பிடலாம்ல, டேடின்னு கூப்பிட்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு ஹவுஸுக்குள்ள என்ட்ராக வர அந்த மாதிரி என்றானா இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்க ஜொங்குக்கு முன்னாடி டேயோட மாம் வந்து அப்படியே உட்காருதாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா கட்டுற அப்படிங்கிற மாதிரி செலவும். ஐயோ மாம் வந்துட்டிங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாடி டாடின்னு கட்டிட்டு இருந்ததை பிரேக் பண்ணிவிட்டு டேயோட மாம் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா உள்ள என்றாகிற டேடம் என்ன ஜொங்கு எதுக்கு இந்த கட்டுன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை டாடி, இன்றைக்கி மாமும் டேடும் நம்மளை ஹவுஸ்க்கு வர சொன்னாங்கள்ல, ஹவுஸுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம்ல ஆண்டி நம்ம 2 பேருமே ஹவுஸ்க்கு வர சொன்னாங்க, ஹவுஸ்க்கு வர போகணுமே நான் மறந்துட்டேன், இப்போவே நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேங்கிற மாட்டி நேராக ரூமுக்கு போனோம். நம்ம வந்து நம்ம ஜொங்கு கூட ஹவுஸுக்கு போகணுன்னு ரெடியாகி வேண்டாம். உன்னை எப்படிடா அவளை லேசில் நான் போக விட்டுருவேனுங்கிற மாரி இப்படி வெளியே வராட்டே கிட்ட என்னமோ என்கேஜ்மெண்ட்டுன்னா ஃபியான்சிலாம் சூஸ் பண்ண போகிறேன்னா 3 டேஸ்க்குள்ள என்கேஜ்மெண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணலையாட்டே அங்கே நீ அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். ஏன்னா என்கேஜ்மெண்ட்டை வேண்டாம்னா இப்போ என்கேஜ்மெண்ட்டை பற்றி இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனிக்கிட்ட இந்த மாதிரி நம்ம கேட்க, ஏன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னியே சும்மா என்கிட்ட ட்ராமா பண்ணியாட்டையாங், நீயுமே இந்த ஜொங்குக்கு மட்டும் நல்லாவே ட்ராமா பண்ணுற அப்படி இப்படிங்கிற மாதிரி கிட்ட சரி யூஸ்ஃபுல்லாக ஒரு மாடியாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஜொங்குக்கு வேகமாக வந்து ஜெனியை பிடிச்சி தள்ளி விடுவாரா, அந்த மாதிரி தள்ளி விட்டான். கீழே விழ போகிற ஜெனியோட ஆன்சர் கிரிப்பாட்டே பிடிக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பட்டு மறைச்சோம். டேயோட ஹேண்ட்ஸு ஜெனியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்கிற பட்டு இன்னுமே நம்ம ஜொங்கு கோவமானம். ஜெனியோட ஹேண்ட்ஸை அப்படியே விட்டுட்டு முதல்ல அங்கேருந்து வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அங்கேருந்து கூட்டு போனோம். ஜொங்குக்கு அப்படியே திரும்பி ஜெனியை பார்த்துட்டு ஒரு டார்க் லுக், டெட் ஆகிற அளவுக்கு ஒரு லுக்கு விட்டு, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, ஒழுங்காக அவனோட பிளேஸில் இரு அப்படிங்கிற மாதிரி எதே சேக்கியாலே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிவிட்டு டேயை ஃபாலோ பண்ணபடியே ஹவுஸை விட்டு வெளியே பண்ணோம். என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி இங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு நீ ஹாப்பியாக இருக்கலாம் திங்க் பண்ணுறியாடா, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஜொங்குக் டே 2 பேருமே ஜொங்குக்கோட ஹவுஸில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் டேயை நோட் பண்ணுறாரு. ஹாலில் யாருமே இல்லையா அந்த மூமெண்ட்டுக்கு. டே உட்காந்துருந்து நம்ம
கம்பெனி ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கம்பெனி ஒர்க் பார்த்துட்டு இருந்தான். எப்போ பார்த்தாலும் என் பேபிக்கு லேப்டாப் தான் ஃபஸ்ட்டாக தெரியுது. இந்த பேபி பக்கத்தில் இருக்க சொல்ல லேப்டாப் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்பை வந்து அப்படி க்ளோஸ் பண்ணுவாரா. என்ன ப்ராப்ளம் ஜங்குக் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பேபி இந்த மாதிரி என்ன டாடி இந்த மாதிரி ஒரு பேபி பக்கத்தில் வச்சுட்டு லேப்டாப்பே பார்த்துட்ருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி தூக்கிட்டு வர வச்சுட்டு ஜங்குக்கு அவரோட ஷார்ட் பட்டன்ஸில் ஒரு 2 பட்டனை ரிமூவ் பண்ணி ஜெஸ் மட்டும் வெளியே தெரியிற மாதிரி செம செடியூஸான லுக்கில் கரெக்டாக டேயோட டைஸில் உட்காந்துட்டு டேயோட ஃபேஸ் கிட்ட வருவாரா. டேய் நீ சும்மா வந்தாலே எனக்கு என்னெல்லாமோ தோணும். ஏன்டா இப்படிலாம் ஷார்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி டேய் ஜங்குக்கு நோட் பண்ணா. ஏன்னா என் டேடி இப்போ என்கிட்ட ப்ளே பண்ண போடல. என் டேடியை என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா இந்த மாதிரி தானே செடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கில் வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணபடி கிஸ் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பித்தான். ஹாலில் இருந்து ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ப்ளே பண்ணாத இது ஹால் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை மூவ் ஆன் பண்ணால் அதான் ஹாலில் யாருமே இல்லையே, நீ அப்படியே அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் மறுபடியும் டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடி பைட் பண்ண ஆரம்பிப்பாரா. இந்த மாதிரி பைட் பண்ண ஆரம்பித்தான். நம்ம டேடா இவன் வேற நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணான். கரெக்டாக அந்த ஹாலுக்கு கிச்சனுக்குள்ளே இருந்த ஜங்குக்கோட மாம் என்றாகி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட வருவாங்களா. அந்த மாதிரி வேண்டாம். ஜங்குக் டே கிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு கிச்சனுக்குள்ளேயே போனால் இதை டே நோட் பண்ணிவிட்டு இவனை இப்படியே விட்டுருந்தா ஹாலையே பெட் ஆக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே தூக்குறாரு. எங்கே டாடி எழுந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டான். இன்னும் ஹாலிலே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஹாலாக இருக்காது பெட்ரூமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நேராக ஸ்டெப்பில் ஏறி ஜொங்கு கூட ரூம்குள்ளே கொண்டு வந்து ஜொங்குக்கு விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் திரும்பவும் நம்ம ஜொங்குக்கு தான் ப்ளே பண்ணுற மூமெண்ட்லேயே டேயை பிடிச்சி பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வேர் பண்ணிட்டு இருக்க ஷார்ட்டை மொத்தமாக ரிமூவ் பண்ணி ஃப்ளோரில் போட்டுட்டு டேக்கு மேலே ஓவராகி, என்ன டாடி இன்னைக்கு இந்த டைம் என்னது நான் தான் இப்போ உங்ககிட்ட ஃபஸ்ட்டில் ப்ளே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட நம்ம ஜங்குக் ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணோம். டேயுமே அதுக்கு மொத்தமாகவே நம்ம ஜங்குக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். டே ஃபுல்லாக ஹைப் ஆகி ஜங்குக்கு அப்படியே மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக் மேலே ஓவராகி ஜங்குக் கூட நம்மகிட்ட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. 2 பேருமே இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் அன்னைக்கு டே ஜங்குக்கோட ஹவுஸில் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கூட தான் நம்ம டே டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. நைட்டுனா 2 பேருமே திரும்பவும் ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தோம். சுகா நம்ம டே நோட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு நீ ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே நேராக கார்டன் சைடில் வந்துருந்து ஜங்குக்கும் நம்ம சுகாவும் நம்ம டேயுமே நம்ம ஜெனியோட மேரேஜ் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கான ஹோல் ஒர்க்கையும் சுகர் தான் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் எல்லாருக்குமே கரெக்டாக பண்ணிட்டீங்களே ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு தான் செம ஹாப்பியில் ஸ்டெப் ஏறி மேலே வந்தா ஜெனி ஜங்குக்கு முன்னாடி என்ட்ராகி, என்னடா என்ன ரொம்ப ஹாப்பியாக வந்த மாதிரி தெரியுது, ஏன் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். என்னடா எனக்கு கடுப்பேட்டி பார்த்து டென்ஷன் ஆக்கிட்டுருக்கியா, நீ இந்த மாதிரி டேய் சொல்கிறதுலாம் கேட்டு எனக்கு உடனே என்கேஜ்மெண்ட் ஆகிரும், மேரேஜ் பண்ணிவிட்டு டேயை மொத்தமாக உன்கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் நினச்சிட்டு இருக்கியா, டேய் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா நம்ம ஜங்குக்கு கோவம் வருது. அவன் எனக்கு மட்டும்தான்ங்கிற மாதிரி கொஞ்சம் டேட்டியாகவுமே நம்ம ஜங்குக்கு கடுப்பேற்றுற மாதிரி செம்ம டேட்டியாக வர பேசுகிறாளா. அந்த மாதிரி பேச ஜங்குக்கு ரொம்ப கோவமாக்கி எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் முன்னாடி இந்த மாதிரி பேசி விட்டுங்கிற மாதிரி கரெக்டாக ஜெனியோட நெக்கை கிரிப்பை பிடிச்சி மேலே மரம் தூக்கிடுவார். இந்த மாதிரி ஜெனியோட நெக்கை பிடிச்சி தூக்குற மூமெண்ட்டை டேயோட மாமும் ஜெனியோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு டே ஜங்குக்கு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கட்டுனா சுகா கிட்ட பேசிக்கிட்டே வர டேயுமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரன் பண்ணபடி கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்து ஜங்கு கூட ஆன்சர் பிரித்து விட்றாரு. இந்த மாதிரி பிரித்து விட்டான். உனக்கு என்ன பைத்தியமா ஜங்குக்கே இந்த மாதிரி பிகேவ் பண்ணுற, அப்போ தானே சொன்னேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமா ஹார்ஷ் அட்டுச்சுன்னா அவன் எந்த அளவுக்கு உன்னை வச்சு டேட்டியாக பேசினான்னு தெரியுமா, பேச தானடா செஞ்சா வேறு ஏதாவது பண்ணாலா, ஏன் இந்த மாதிரி பிகேவ் பண்ணுற, யாராவது ஏதாவது உன்னை பேசிடக்கூடாது, உனக்கு கண்டாலும் அந்த அளவுக்கு கோவம் வருதா, இந்த மாதிரி கோவத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அவள் ஏதோ பேசிட்டானா அவளை நீ கில் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணுவியா, உன்ட்ட நான் அப்பவே சொன்னோம்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே யார் மேலேயே கை வைக்கக்கூடாதுன்ட்டு, இப்படி தான் பிகேவ் பண்ணுவியானுங்கிற மாதிரி
ரொம்ப கோவமாக நம்ம திட்டிட்டு ரூமுக்கு போக மாட்டல அப்படிங்கிற மாதிரி கட்டவும் நம்ம ஜொங்குக்கு நேராக ரூமுக்கு போவார்னு பார்த்தா கார்டன் சைடை பார்த்து போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜொங்குக்கு வெளியே போன அடுத்த செகண்டு ஜெனிக்கு ஒரு ஸ்லாப்பு இந்த மாதிரி வச்சா ஜெனி அப்படியே நோட் பண்ணால், இங்கே பாருடி இன்னும் 1 டே தான் இருக்குது, அமைதியாக இருந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு உன் லைஃப்பை பார்த்துட்டு போ. தேவையில்லாமல் அவங்ககிட்ட 1க்கு 2 பேசிக்கிட்டு இந்த மாதிரி பனிஷ் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி பனிஷ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. உனக்கு வார்ன் மேலே வார்ன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஜொங்குக்கு வெளியே தானே போயிருக்காரு. ஜொங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணதுக்கு நேராக வெளியே வந்தான். ஜொங்குக்கு நேராக வந்த வேகத்துலேயே ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணதை பார்த்துட்டு ஜிமினா தான் பாஸுக்கு மூடு சேஞ்ச் ஆயிடுச்சு போலுக்கு. அதான் ஸ்விம்மிங் பூலில் போய் அவரோட டென்ஷனை மட்டும் குறைச்சிட்டு இருக்காரு. ஸ்விம்மிங் பூல் செம்ம ஜெல்லுன்னு இருக்கு போலுக்கே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். டே ஜொங்குக்கு எங்கடா போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கே போனால் நான் கேட்குறேன், நல்லா திரும்பி பாரு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஸ்விம்மிங் பூலை காட்டுறாரு. இந்த மாதிரி கேட்டோம். ஜங்குக்கு அந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படி படுத்தபடியே வாட்டர் மேலே இருப்பாங்களா அந்த பொசிஷனில் இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு இவன் என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி வேகமாக ஸ்விம்மிங் பூல் நின்றுட்டு, ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா, இப்போ டைம் என்ன தெரியுமா, இப்போ இங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள என்னடா பண்ணுற, வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்குடா, வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா பேசுகிறது எதையுமே நம்ம ஜங்கு கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி அவ்வளோக்குள்ள ஐஸ் எல்லாம் கிளிப்பாக க்ளோஸ் பண்ணபடி எதுவுமே கேட்காத பசங்க மாதிரி படுத்துருப்பாரு அந்த வாட்டருக்கு மேலே. இப்படி பட்டு பொசிஷனில் சூப்பராக பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். ஜோங்குக்கு டென்ஷன் ஆக்கட்ட முதல்ல வெளியே வா, இந்த மாதிரி ப்ளே பண்ணாத முதல்ல வெளியே வா, இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பிகே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளவோ கோவமாக கற்றுன்னு கட்டிட்டு இருந்தான். ஜங்குக்கு கேட்காத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வாட்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணி ஜங்கு கிட்ட ஜங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியே இழுத்தான். நான் வரல, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். ஜங்குக்கு புஷ் பண்ணி அந்த வாட்டருக்கு வெளியே இழுத்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இந்த மாதிரி என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க ஜங்குக், நான் தான் எனக்கு டைம் கேட்டோம்ல, அவளுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு அவளோட லைஃப்பை அவள் பாட்டு பண்ணிட்டு சும்மா தேவையில்லாமல் அவள் தான் என்னை டார்ச்சர் பண்ணுறான்னா நீயும் என்னை புரிஞ்சிக்காமலே டென்ஷன் பண்ணுறீங்க. நான் யார்கிட்ட தான் போய் என்னோடய டென்ஷனை சொல்கிறது, எனக்கு இவ்வளோ பெயின் இருக்குங்கிறது நான் யார்கிட்ட போய் என்கிட்ட கம்ஃபர்ட்டை கேட்குறது, கம்ஃபர்ட் கொடுக்க முடியும், நீயே என்னை கஷ்டப்படுத்துறீ அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக திட்டிட்டு நேராக ரூமுக்கு போவாரா. அந்த மாதிரி போனோம். இந்த மாதிரி பேசிட்டு போனதுன்னு கேட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி அவருமே ஃபாலோ பண்ணபடி ரூமுக்கு வருவார். இந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். தான் லைட்டாக வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர்லாம் வெட்டாக இருக்கும்ல, ஈரமாக இருக்கும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஹேர் அப்படியே ரப் பண்ணிட்டு இருந்தான். அந்த டவலை அப்படியே நம்ம ஜங்குக்கு வாங்கி டேயோட ஹேரை அப்படியே ரப் பண்ணுறாரு. அந்த மாதிரி ரப் பண்ணால் ஜங்குக்கு ஃபுல்லாக சொட்டிங்லேயே நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு முதல்ல உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, என் ஹேரை எனக்கு ரப் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஏன் டாடி என் மேலே கோவப்படுற, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் டாடி, அதுக்காக இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஹேரை ரப் பண்ணி எடுத்தேன். முதல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண ஜங்குக்கு, ஏன் ஜங்குக்கு என்ன டென்ஷன் ஆக்குறப்போ ட்ரெஸ்ஸை முதல்ல சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாகவே திட்டுறது மாதிரி இருந்தேன். ஜங்குக்குமே போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என் தலையை கூட டவுட்டாமலே அப்படியே கரெக்டாக பக்கத்துலேயே உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்தேன். தான் ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி வியர்னஸ் மூமெண்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக பெயினாக உட்காரதை பார்த்துட்டு தான் அப்படியே திரும்பி ஜங்கு கூட வேறு அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணி விட்றாரு. டவலை வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டான். டைட்டாக ஆக் பண்ணபடி இந்த மாதிரிலாம் என்னை கோவத்தில் திட்டாடட்டையாங், எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா டாடி, நீ இப்படிலாம் திட்டுவேன்னு நினச்சி கூட பார்க்க தெரியுமா, அவள் உன்னை எந்த அளவுக்கு டேட்டியாக என்கிட்ட பேசினா தெரியுமாங்கிற மாரி ஜொங்குக்கு பேசுவார். அந்த மாதிரி பேசணும். என்ன பேசலான்ங்கிறத சொல்ல வேண்டாம். ஜொங்கு கூட மோட்டில் நம்மகிட்ட ஃபிங்கரை வச்சுட்டு தேவையில்லாமல் தேர்ட் பர்சன்ட்டை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காத, நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு தேர்ட் பர்சன்ட்டுமே என்ட்ராக்கக்கூடாது, நீயும் நானும் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட பேசிட்டு ஜொங்கு கூட காரை மட்டுமே அப்படி ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துட்டு ஜொங்குக்கே நேராக கீழே ஃபுட்டை சாப்பிட கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தோம். ஜொங்குக்கான ஃபுட்டை நம்ம ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். என்ன பண்ணாலும் இந்த ஜொங்குக்கை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறானே, என்ன பண்ண ஏது பண்ணணும்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி செம டென்ஷன்லேயே ஜெனி நோட் பண்ணிட்டு இருந்தான்.
எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே அந்த 3 டேஸுமே மொத்தமாக மூவ் ஆனக்கி இன்றைக்கி ஜெனிக்கு என்கேஜ்மெண்ட்டு தான். ஜெனி வந்து எவ்வளவோ என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் பண்ணுறான். அவளுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அவளே கிழிக்கிறா. கிழிச்சிட்டு ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆச்சு, இது இல்லாமல் நான் எப்படி ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிற மாரி கேட்கவும், 1க்கு 3ஆவே நம்மகிட்டே வாங்கி வச்சுருக்காரு. அந்த ட்ரெஸ் இல்லைனா இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படிங்கிற மாரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போனோம். இதை பார்த்து இன்னும் காண்டாகிறா ஜெனி. இந்த மாதிரி காண்டானா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒர்க்கையுமே டேமேஜ் தான் பண்ணுறா. ஆனால் அந்த டேமேஜ் எல்லாமே ஜெனி பண்ணுவானுங்கிறது சுகாவுக்கும் டேக்கு நல்லாவே தெரியும். எந்த ப்ராப்ளம் பண்ணாலும் எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபினிஷ் பண்ணி கரெக்டாக எல்லா ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியும் ஜெனியை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணிடுவார். இப்போ ஸ்டேஜில் ஜெனி செம்ம கடுப்பில் நின்று பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு என்னெல்லாமோ ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருந்த மார்னிங்லேருந்து பார்த்தியா என்கேஜ்மெண்ட் பண்ண போகிற, இனி நீ அந்த பர்சன்ட்டுக்கு அவனுக்கு மட்டும்தான் சொந்தம், என்கிட்ட பக்கம் வர முடியாது அப்படிங்கிற மாரி ஹேக் பண்ணபடி ஜெனியை நக்கலாக பார்த்து சிரிப்பாரா இந்த மாதிரி சிரித்தான். ஜெனிக்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் நடந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனி இன்னும் ரொம்ப காண்டாகி செம்ம கோவமாயிட்டு இருந்தான். நைட் நேரம் தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். இப்போ நைட் நேரத்தில் தான் அங்கே எல்லா பிளேஸ்லேயுமே பார்ட்டி என்ஜாய் பண்ண வந்த பர்சன்ஸ் எல்லாம் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி கிளம்பிட்டு இருந்தான். இப்போ நீதான் அவள் பால்கனியில் நின்றுட்டுருக்கா. இந்த மாதிரி பால்கனியில் நின்றுட்டு இப்படி ரூமுக்கு போகிற ஜொங்குக்காரோடு அவள் பால்கனியில் தான் நிற்கிறா. ரூமுக்கு போகிற ஜொங்குக்கு வேணும்னே கூப்பிட்றா. அந்த மாதிரி கூப்பிட்டான். ஜொங்குக்கு நக்கலாக சிரிச்சபடி, என்னடி ஏதோ என்கேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, என்கேஜ்மெண்ட்டே பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஏதாவது சாரி கேட்க போறியா, நீ கேட்குற சாரியெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக ஜெனிக்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி ஜெனிக்கிட்ட வந்தான். கீழே ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹவுஸுக்கு அனுப்புனபடி நம்ம டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கீழே தான் இருப்பாங்க, கார்டன் சைடில். இந்த மாதிரி தான் இருந்தால் நம்ம ஜங்குக்கும் ஜெனியும் மட்டும்தான் பால்கனி நிற்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் ஜெனி தான், என்னடா ரொம்ப நக்கலாக சிரிக்கிறேன், இத்தனையோண்டு குட்டி டமாடுண்டு ஒரு ரிங்கை போட்டுட்டு அவன் ஹஸ்பண்ட் ஆயிடுவானாடா, ஹார்ட் முழுக்க நான் டே தான்டா வச்சுருக்கேன், டே தான்டா மேரேஜ் பண்ணிப்பேன், இன்றைக்கி நைட்டே டேயை மொத்தமாக எனக்குன்னு எடுத்துக்கிறேன், நீ பார்க்குறியா, உனக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன்டா, எனக்கு டே அவனோட மொட்டை கண்ட்ரோல் இழந்து நான் தான்ங்கிறது கூட தெரியாமல் அவன் என்கிட்ட மொட்டமாக ப்ளே பண்ணுவான். இந்த மூமெண்ட் நீ இருக்க சொல்லே தான் நடக்கும், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நட்டே எனக்குன்னு எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எந்த அளவுக்கு ஹைப் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹைப் ஆக்கணும். இந்த மாதிரி இடையை வச்சு பேசுகிறதெல்லாம் கேட்டு இன்னும் காண்டாகி ஜெனியை பனிஷ் பண்ணுற மாதிரி தான் கிட்ட வருவார். அதை தான் ஜெனியுமே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி வெயிட் பண்ணோம். நம்ம டே சொன்னது திட்டுனதெல்லாம் ஞாபகம் வந்து டக்குன்னு ஜெனி விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. அவரோட கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டின்னா நான் பயந்துருமே நினச்சிட்டு இருக்கியாடி, என் டேயோட சேடாக கூட உன்னால் டச் கூட பண்ண முடியாது, டச் பண்ணவும் இந்த ஜங்குக்கு விட மாட்டேன், நீ என்னை டென்ஷன் ஆக்கி நான் உன்னை ஏதாவது பண்ணுவேனுங்கிறதுக்காகவே ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்க, அப்போ தானே என் டேடிக்கிட்ட என்னை நீ வசமாக சிக்க வைக்க முடியும், அப்போ தானே என் டேடியை போட்டு என்னை பனிஷ் பண்ணுற மாதிரி பனிஷ் பண்ணுவார், இந்த டைம் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், நீ ஏன் இந்த பிளேஸ்லேருந்து மேரேஜ் பண்ணிவிட்டு வெளியே போகிற, அப்புறம் ஏன் டைம் இல்லாமல் உன்கிட்ட நான் ஃபைட் பண்ணணும், ஃபைட் பண்ணுற அளவுக்கு நீ ஒன்றும் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை ஜெனி அப்படிங்கிற மாரி நக்கலாக சிரிச்சபடியே ஜெனியே நம்ம ஜங்குக்கு நிறைய கடுப்பிட்டுறாரு. இந்த மாதிரி கடுப்பிட்ட ஜெனிக்கு ரொம்ப காண்டாகி டக்குன்னு அவளே அந்த பால்கனிக்கு மேலேருந்து விழுந்துருவா. இந்த மாதிரி விழுறதை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, என்னடி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜெனியை பிடிக்க தான் வருவார். இப்படி பிடிக்க வந்தால் கீழே விழுற ஜெனி தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணோம். பிடிக்க வர ஜங்குக்கு தான் மேலே நிற்கிறாரு. பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக் ஜெனியை பிடிக்க தான் வந்திருப்பார். கீழே இருந்து நோட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஜங்குக் ஜெனியை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். இந்த மூமெண்ட்டில் எல்லாருமே இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆனால் ஜெனி மேலே இருந்து கீழே இந்த மூமெண்ட்டில் ஹெட்டில் பிளட் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனி எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜெனியை ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரீட் பண்ணோம். ஜங்குக்கு தான் இங்கே என்னடா நடந்துச்சு, பேசிட்டு தானடா இருந்தோம், இப்படி மேலே இருந்து அவளே விழுந்துட்டாளே, என்னவா இருக்கும், அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்குமே பயத்தில் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவார். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் உள்ளே நம்ம ஜெனிக்கு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. மேலே இருந்து விழுந்திருக்கால, ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டு பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டும் ரொம்பவே கிரிட்டிக்கலான பொசிஷனில் தான் ஜெனி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம
ஜெனிக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தா. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்குள்ள கரெக்டாக என்ட்ரு ஆகி என்ன ஆச்சுங்கிற மாதிரி வந்து கேட்டால் நம்மகிட்டே கொஞ்சம் கூட யோசிக்காம ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுறாரு, பனிஷ் பண்ணி திட்டுறாரு. நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் இந்த மாதிரியாடா பண்ணுவேன், அவடா என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாளாடா. தேங் நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் எதுவுமே பண்ணல. ஓ நீ எதுவுமே பண்ணலையா, நீ தானடா மேலே பால்கனியில் நின்று நீ தானே அவளை பிடிச்சி தள்ளி விட்ருக்க, அவள் என்ன மாதிரி பேசினாலும் அட கண்டு கட்டுன்னு நான் உன்ட்ட சொன்னேன். தேங் நான் பேசுகிறத கொஞ்சம் கேளு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாலும் ஜங்குக்கு பேசுகிறது எதுவுமே கேட்காம ஜங்குக்கு ரொம்ப ஹாஷாகவே திட்டுறாரு. உன்னோட சைக்கோ கேரக்டரில் தான் இந்த மாதிரியா இருக்குது, எப்போ பார்த்தாலும் பொசசிவில் நீ எல்லாரையும் பனிஷ் பண்ணுற மாதிரி தான். இன்றைக்கி நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் அவளுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் அவள் பேசினா ஏதோ கிண்டல் பண்ணானுங்கிறதுக்காக அவளை அப்படியே பேல்கன்னு சொல்லி விட்டுருக்கேன். அவள் கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக கத்திட்டே ரொம்பவே ஹாஷாக திட்டிடுவார். அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீ தான் தள்ளி விட்டியானுங்கிறதையுமே கேட்கல. உன்ன மாதிரி ஒரு பர்சன்ட்டை என் லைஃப்பில் மேரேஜ் பண்ணி என் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணதே தப்புடா. முதல்ல உன்னெல்லாம் ஒரு பர்சன் லைஃப்பில் மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்க முடியுமா? உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சனோட லைஃப் ஹெல்லாக தான் இருக்கும். உன்னை மேரேஜ் பண்ணி என் மொத்த லைஃபையுமே ஹெல்லுக்குள்ளே எட்டு வந்துட்டேனுங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்ட ஜங்குக்குள்ளே கோவம் ஹைப்பாக்கி வாயை மூட்றா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டிடுவார். இந்த மாதிரி திட்டுனா இப்படி பேசுகிறத கேட்டுட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நோட் பண்ணால் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி என்னையே திட்டுவ,